இருந்துதான் அழுக்கு வருதுப்பா. இதெல்லாம் எனக்கு எத்தாதுப்பா. ஏன் ஏத்து தரவா? தண்ணி வரப்ப தண்ணி எடுத்துவாங்க போங்க. நான் வாட்டர் பாட்டில் சரிங்க. அது தொடச்சிட்டு வாங்க போலாம். ஹே buddies, welcome to Black Bees Vlogs. என்னப்பா கார் ஓட்ட ரெடியா? ரெடி ஆயிட்டேன். ஆனா கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மட்டும் பண்ணணும். என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும்? அதுங்க சீட் பெல்ட் போட்டேன். இவன் ரொம்ப தூரமா இருக்கான். இது பண்ணிட்டு சீட் பெல்ட் போட்டுக்கலாமோ? இப்போ வந்து ஹைட் அடிக்கிறேன். பம்ப் அடிக்கணும். இது என்ன சீசாவா நான் விட்டு அப்படியே அடிச்சு மேல ஏத்தினே போயிட்டு இருப்ப போலியே. அதுக்கு மேல ஏற முடியலப்பா. அதுக்கு மேல ஏற முடியல. இது ஆல்ரெடி ஸ்டேரிங் கிட்ட இருக்கு. நான் வேணா சீட் வேணா போய் எடுத்துட்டு வரட்டா? இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் ஸ்டேரிங் மூஞ்சி இப்படி வச்சுப்பேன். அப்படிலாம் இருக்கா சீட்? போய் எடுத்துட்டு வாங்க போங்க. எல்லாம் இருக்கு. சரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணு டக்கு டக்குன்னு. எதுங்க ஷூ எடுத்துக்கிறேன். அப்புறம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓட்டுவியா? ஓட்டுவேன். ஓ ஓட்டுவேன். சரி கார்ல ஏபிசின்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உனக்கு? ஏபிசினா எல்லாருக்குமே தெரியும். கார் ஓட்ட தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். நான் உன்னை கேட்டேன் தெரியுமா தெரியாது சொல்லு. ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச், இது கியர், இது மிரர், இது ஹேண்ட் பிரேக், இது வந்துட்டு விண்டோ, இது ஸ்டேரிங். போடுமா? ஆர்னு சொல்லவே இல்ல. ஆன். சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிளட்ச் அமுக்கணும், கீரை போடணும், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும், கிளட்ச் அப்படியே பொறுமையா விடணும், ஆக்சிலேட்டர் அமுக்கணும். போய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கீயை போடணும், இப்படி திருகணும், வண்டி ஆன் ஆகணும். அப்புறமா நீ இதெல்லாம் பண்ணாதான் வண்டி போகும். வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா? சாரி சாப்பிட்டல இப்ப ஓட்டுறேன். எப்படிமா ஃபர்ஸ்ட் கியர்லயே அப்படியே வீட்டு வரைக்கும் போயிடலாமா? லாரி இல்ல அப்படி போடுறதுக்கு ஓகேவா? காரு ஸ்லோவா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். சரிப்பா. நானும் பேக்கறக்கே இல்லையா? ஓட்டும் போது கவனம் இங்க இருக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து எங்கன்னா மிரர்லயும் இந்த மிரர்லயும் மட்டும் தான் பாக்கணும். ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்த்தப்பா சைடுல அங்க. அத நிறைய ஆப்ஜெக்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓட்டுறது ஸ்ட்ரைட்டுமா? அந்த பக்கம் ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. சரியா? நீ தள்ளி போ. உள்ள ஓடி வந்துடாத. ஃப்ரண்ட்ல போ. ரைட்டா ரைட். ஸ்ட்ரைட். உனக்கே தெரியும் ஸ்டடி ஆகுதான். அப்படியே ஓகே. வண்டி நிப்பாட்டின கொஞ்ச தூரம் ஓட்டிட்டல. எனக்கு ட்ரிஃப்ட் அடிக்க சொல்லி கொடுங்க. என்னது ட்ரிஃப்ட் அடிக்க சொல்லி தரணும்? உனக்கு இப்பதான் வந்து கீர் போடவும் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணவும் கிளட்ச் ஓடவும் தெரியுது. அதுக்குள்ள ஒரு ட்ரிஃப்ட் அடிக்க சொல்லி தரணுமா? அவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்திருக்கல. இப்ப நான் கத்துப்பேன். நீங்க ட்ரிஃப்ட் எனக்கு இப்ப சொல்லி தருவீங்களா மாட்டீங்களா? ட்ரிஃப்ட் அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் காரை ஸ்பீடா ஓட்டணும்பா. ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து 5th கியர் வரைக்கும் போனோம். அப்பதான் உன்னால ட்ரிஃப்ட் அடிக்க முடியும். நீ ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து 2nd கியருக்கே இப்பதான் வந்த. பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்ல இருந்து third அப்படி போகணும். நீங்க என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th கியர் போகணும். அதே அப்படியே போக முடியும்? அப்படி இல்லப்பா. ஃபர்ஸ்ட் கியர், 2nd கியர், 3rd கியர்னா ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்டேரிங்லாம் நல்லா நம்மளுக்கு பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ட்ரிஃப்ட்டுக்கு போகணும். புரியுதா? அப்படியே நீ ட்ரிஃப்ட் கத்து என்ன பண்ண போற? எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சுப்பா. இப்ப பாத்தீங்களா நீங்க ரைட் சொல்லும்போது ரைட் வந்து எல்லாமே என் கையில உட்காந்துருச்சு. சரி ட்ரிஃப்ட் கத்துக்கணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் ட்ரிஃப்ட். நான் ட்ரிஃப்ட் அடிச்சேன்னு வச்சுக்கோ, நீங்க இருக்க மாட்டேன், பறந்துருவேன். நான் அதை கேட்கல. நீ ட்ரிஃப்ட் அடிக்க கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? நான் ட்ரிஃப்ட் அடிக்க போறேன். இது என்ன கேள்வி? இப்ப சொல்லி தரீங்களா மாட்டீங்க? நீ இப்பதான் வந்து வண்டியை மூவ் பண்ற ஓகேவா? இன்னும் டர்னிங் இருக்கு, பார்க்கிங் இருக்கு, பார்க்கிங்ல இருந்து ரிலீஸ் பண்றது இருக்கு, ரிவர்ஸ் கியரை போட்டு வெளில போறது இருக்கு. எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா இன்னும்? இதெல்லாம் நான் இப்ப என்ன நான் வேணா இங்க டர்னிங் பண்ணவா, அங்க போய் பார்க் பண்ணவா, பார்க்ல ரிவர்ஸ் எடுத்து வரவா, இதெல்லாம் பண்ணா ட்ரிஃப்ட் பண்ண சொல்லி தரீங்களா? இப்போ உனக்கு வந்து கார் ஓட்ட வேணுமா இல்ல ட்ரிஃப்ட் பண்ண வேணுமா? ஒழுங்கா சொல்லிட்டு. ட்ரிஃப்ட் நான் நல்லா அடிக்க தெரிஞ்சிருச்சா கார் நல்லா ஓட்டிருக்கேன்னு தானே அர்த்தம். அப்ப ட்ரிஃப்ட் சொல்லி கொடுங்க. நான் கார் ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஓட்டிருப்பேன். என்ன பண்ணு, கீரை போட்டு ரைட் டர்ன் ஒழுங்கா எடு. சரியா? அதுக்கப்புறம் மத்ததெல்லாமா ரைட் டர்ன் எடுறா. கொஞ்சம் கொஞ்சமா போலாம்டா. ஆனா நீ எப்படிதான் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஓட்டிதான் வாங்கினேன். அப்புறம் ஏன் நீ இப்ப வந்து கார் ஓட்ட தெரியாத மாதிரி பண்ணிருக்க? ஓட்டுனப்பா தச்சு விட்டு போச்சு. எப்போ ஓட்டுனது? எப்போ 3-4 வருஷம் முன்னாடி. என்ன பண்றது? இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. சரி இப்ப நீ வந்து ரைட் டர்ன் பண்ற ஓகேவா? அங்க ஒரு வண்டி வருது, என்ன பண்ணணும்? இங்கிட்டு வண்டி வருதுன்னா நம்ம இப்படிக்கா போகும். இங்கிட்டு வந்துச்சுன்னா இப்படிக்கா போகும்.
அப்படி இப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். நீ ஃபர்ஸ்ட் கார் ஓட்டும்போது ஒண்ணு பண்ணிய ஞாபகம் இருக்கா? கார் நம்ம பாட்டு ஸ்ட்ரைட்டா ஓட்டிட்டு இருக்கோம். ஓட்டிட்டு இருக்கும்போது படிஸ் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பைக்ல வருவாரு. ஆக்சுவலா நான் அப்போ வந்து என்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா லெஃப்ட் டர்ன் போயிட்டு ரைட்ல வந்து டர்ன் பண்ணோம் நான் சொன்னேன். இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த பக்கம் பைக் வருது ஆனா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேப்பே இல்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னப்பா பண்ணோம் இப்போனா வண்டியை வந்து லைட்டா லெஃப்ட் எடுத்து ரைட் உடைக்கிறாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் போடுன்னு சொல்லி அந்த கிளிப்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணி விடுறேன். பாருங்களா சரியான சிரிப்பு எனக்கு அந்த டைம்ல. ரைட் டர்ன் பண்ண போறேன். சோ ரைட் டர்னுக்கு வந்து என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் போட்டு வெளில வா. இப்போ டர்ன் பண்ணு. வண்டி பத்தியா வந்து இப்ப என்ன பண்ணணும் நீ இந்த சைடு போயிட்டு ஏய் வண்டி வரும்போது பிரேக் அப்ளை பண்ணனும்டா. அது சொல்லையா? அப்ப சொல்லி கொடுத்தது யாரு? இவங்க சொன்னாங்க ஏதோ ஆப்ஜெக்ட் எல்லாம் இப்படிக்கா போயிட்டு வரணும்னு. பிரேக் பண்ணா சொல்லி கொடுத்தீங்க. நீ பிரேக் போறது சொல்லி தராங்களா? வண்டி எடுத்து மூவ் பண்ண தெரியுவாங்க. என்ன நான் சொல்றா பாத்தீங்களா? இவ முன்னாடி அவங்க இப்பயும் வந்து அதே ரைட் டர்ன் தான். ஆனா இங்க ஆப்ஜெக்ட் இல்ல. ஆப்ஜெக்ட் வந்தா என்ன பண்ணணும், பிரேக் பண்ணுமா இல்ல இப்படிக்கா போகணுமா? பிரேக் போட்டு ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ ரைட் டர்ன் பண்ணமா வேணாமான்றது தெரியணும். புரியுதா? சப்போஸ் ஃப்ரண்ட்ல இடம் எல்லாம் பிரேக் போட்டு நிப்பாட்டிடணும். கிட்ட போய் நிப்பாட்ட கூடாது. புரியுதா? ஓகே எனக்கு தெரியும். வாங்க போலாம். தெரிஞ்சுதான் இப்ப அப்படி பண்ணியா? போலாமா? போலாம். ரொம்ப பேசுறீங்க. ஓடுற பேர் எவ்வளவு ஸ்பீடா ஓடுற பேர். நல்லா சொன்னேன். ஆஃப் ஸ்லெட்ச்ல ஓட்ட கத்துக்கணும். புரியுதா? மூவ் பண்ணு. ஆஃப் ஸ்லெட்ச்ல ஓட்ட கத்துக்கணும். புரிஞ்சுதா? இவ்வளவு பேச்சு பேசுன ட்ரிஃப்ட். இந்த ஆளுல ட்ரிஃப்டா. நீ இப்படி ஓட்டினா காரே ட்ரிஃப்ட் தான் ஆகும். நீ ஆக மாட்ட. புரியுதா? பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு கான்சென்ட்ரேஷனே இல்ல. ஓ அப்படியா? அங்க கல்லு வருது லைட்டா. ரைட் என்ன ரைட் டர்ன் பண்ணிட்டு நிப்பாத்தீங்க. ஓ பார்க் பண்ணி காமிக்கிறியா? நீங்க அவதான் குட்டி. இப்ப எங்க தள்ளி போய் நிப்பாத்துவா? கல்லு இருக்காது. அது கல்லு எல்லாம் ஒண்ணும் இல்ல, முன்னாடி இருக்கு. நீ ஓட்டும் போது அந்த கல்லை இடிச்சிருவியோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பார்த்தேன். சரி நெக்ஸ்ட் என்ன பார்க்கிங் எங்க பண்ணணும் சொல்லுங்க. கத்துக்கிட்டோம்னா அப்புறம் ட்ரிஃப்ட்டுக்கு போயிடலாம். ஓட்டு ஓகேவா? இங்க பாரு, ஒழுங்கா ஓட்டு. அப்புறமா ஒரு நாள் நானே உனக்கு ட்ரிஃப்ட் பண்ண சொல்லி தரேன். முடியாது எல்லாமே இன்னைக்கே. நான் பார்க்கிங் எங்க பண்ணணும் சொல்லுங்க சீக்கிரம். உங்களுக்கு பயம் வந்துருச்சா? இதெல்லாம் கரெக்டா ரைட் டர்ன் பண்ணிட்டான்னு. பார்க்கிங் எங்க? அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்கிங் பண்ணுவா. அங்க பார்க் பண்ணத நீ ஒண்ணு பண்ணி அது உன் ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி தந்தேன்? அத நீ ஒழுங்கா பண்ணு. ஆஃப் ஸ்லெட்ச்ல ஓட்ட கத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கியர்ல டியூட்னு வண்டி இழுத்துன்னு ஓடுது. ரோலர் கோஸ்டர் மாதிரி. சரி இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா பண்ற பாருங்க. ரெடியா? நீங்க நியூட்ரல் போட்டுருக்கீங்களா? ஆமா, அது நீ பண்ணவே மாட்ற. பிரேக் அடிக்க மறந்துடாத. ஆஃப் ஸ்லெட்ச் அந்த ஆஃப் ஸ்லெட்ச்ல ஸ்லோவா வண்டியை வந்து மூவ் பண்ண கத்துக்கோ. மூவ் பண்ணு, இன்னும் நல்லா மூவ் பண்ணு. ஸ்டெடியா போ. உனக்கு இந்த பக்கம்லாம் பாரு எவ்வளவு கல் இருக்கு. அந்த பக்கமா போ. அப்படிக்கா போ. அந்த பக்கம் அந்த வண்டி வரும்னு நினைச்சேன். அப்படி போ. இங்க காலி ரோடு தான், இங்க வண்டி வராது. நீ போ. வண்டி வரும்போது நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இப்பயும் பண்ற. செகண்ட் போப்பா. சரி நீங்க காருக்குள்ள வந்து கத்தாதீங்க. உடைக்கிறப்ப திரும்பி லாரி மாதிரி. எங்க போன? நேரா போகவா? போ நேரா. ஸ்லோவா அந்த ஆஃப் ஸ்லெட்ச் பிராக்டிஸ் பண்ணு. ஆஃப் ஸ்லெட்ச்ல தான் பாருங்க. ஆஃப் ஸ்லெட்ச் தான் இருக்கியா? இப்போ ஸ்லெட்ச்ல இருந்து கால் எடுத்துக்கோ. செகண்ட் கியர்ல வந்துட்டனா ஸ்லோ பண்ணனா அந்த ஸ்லெட்ச் அமுக்கிடு. ஓகேவா? அங்க ஒரு டர்னிங் வருது பாரு, அதே ரைட் டர்ன். அண்ணா ரைட்டே வருது. ஆனா ரைட் ஈஸி, லெஃப்ட் விட. ஏன்னா என் பக்கத்துல இருக்க எனக்கு வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும். ஓஹோ, அங்க போயிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு திரும்பி லெஃப்ட் எடுத்துட்டு வரோம். வா அப்ப பாக்கலாம் நீ என்ன பண்றேன்னு. வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸ்லோ பண்ணா என்ன பண்ணும்? கிளட்ச் அமுக்கிருக்கேன். ஓ மை காட், ஒரு பெரிய பல்ல வரானே. ஸ்லோ பிரேக்ல தான். ஓகே. இப்போ நீ அந்த ஆஃப் ஸ்லெட்ச் பிராக்டிஸ் பண்ணு. ஆஃப் ஸ்லெட்ச்ல டர்னிங். குட். டர்ன் பண்ணு. இடிச்சிட்டு டர்ன் பண்ணாத, இடிக்கிறதுக்கு முன்னாடி டர்ன் பண்ணு. ஏய் கரெக்ட்டா போயிட்ட. எங்க பார்க் பண்ணனும்? ஏய் போ ஃப்ரண்ட்ல. என்ன பேசுறீங்க? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. என்ன பண்ண போற? ஸ்பீடா போறேன். ஏய் ஸ்லோ பண்ணு. அப்படியே அங்க ஸ்லோவா அப்படியே ஓரம் கட்டு. நான் யூ டர்ன் பண்றேன். இல்ல நான் யூ டர்ன் பண்றேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஸ்லெட்சை மட்டும் அப்படியே அழுத்தி பிடி. புடிச்சேன். புடிச்சியா? ஸ்லெட்சை புடிச்சு இப்ப என்ன பண்ணு? ரிவர்ஸ் கியர் போடு. என்னது? ஸ்லெட்சை புடிச்சு பிரேக் அழுத்திட்டு ரிவர்ஸ் கியர் போடு. இப்ப நீ கேட்டல, அதை நான் தப்பா சொல்லிட்டேன். அப்ப நீங்க தப்பா சொல்லி தரீங்களா? கன்ஃபியூஷன் தான். உன்னால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உன்னால நான் கார் ஓட்டுன்னு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப வந்து என்ன பண்ணு? வண்டி கரெக்டா இருக்கு. எங்க இருக்கு? பார்க்கிங் பண்ணிட்டேன்.
பார்க்கிங் பண்ணிட்டியா? ஹேண்ட் பிரேக்லாம் ரிலீஸ் பண்ணவே மாட்டேற நீ. ஹேண்ட் பிரேக் நான் தான் போட்டேன், அங்க பார்க்கிங் லைட் எரியுது. எனக்கு எல்லாமே தெரியும். 10 டென்ஷன் ஆக்குறீங்க. கம்முன்னு இருங்க. நோட்றேன். நீ டென்ஷன் ஆகல. அதுக்குள்ள கத்தாதீங்க. ஒன் பீஸ். இப்பதான் சொன்ன வண்டி பாரு, இழுத்துன்னு ஓடுது பாரு. வண்டி நிப்பாட்டு, திரும்பி அதை பண்ணு. ஸ்மூத்தா போய் காமி. ஓகே. அந்த மாதிரி கிளட்சில் வந்து கேம் விளையாட கத்துக்கோ. போன்ல நல்லா வீடியோ கேம் விளையாடல, இதை ஃபர்ஸ்ட் கரெக்டா கத்துக்கோ. ஒண்ணு நீ மறந்துருக்க, அது நீ ஏன் ஞாபகமா வச்சு பண்ணு. இன்னொரு பள்ளம் வருது, அதனால நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். கியர் மாத்தல செகண்ட் கியர்ல. அப்பா கண்டுபிடிச்சிட்டாடா. தேர்றா பாரு, ஸ்கட்ச காலமா கியர் இது. இதெல்லாம் பண்ணாதான் ட்ரிஃப்ட் எல்லாம் கத்துக்க முடியும். கியர் எங்க இருக்கு, ஆக்சிடென்ட் எங்க இருக்கு, பிரேக் எங்க இருக்கு, கிளட்ச் எங்க இருக்கு, கால்ல தேடல, கண்ணை வச்சு தேடுறா. சென்டர்ல தானே ஓட்டணும். ஓகே பரவாயில்லையே, ஸ்டீரிங் வந்து நின்றுச்சு. சிம்பிளா அவ்வளவுதான். நல்லா ஓட்டு. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் வரும்போது அப்பப்போ இந்த பக்கம் பாத்துக்கணும், இல்ல ஹார்ன் போடணும். என்ன சொல்ல வந்த? இல்ல அங்க பள்ளம் மாதிரி இருந்துச்சு, ஸ்லோ பண்ண பள்ளமே இல்ல. நம்ம வண்டி அந்த மாதிரி ரப்பன்சல் வந்து செம ஸ்மூத். இப்ப எங்க ரைட்டா லெஃப்டா இல்ல ஸ்ட்ரைட்டா போய் விட்டுருவா? எங்க ஸ்ட்ரைட்டா போய் பார்க்கிங்? அத பார்க்கிங் சொன்னேன். என்ன செய்து சொல்லுங்க, ரைட்டா லெஃப்டா? நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, நான் நிப்பாட்டிட்டேன். இவ்வளவு நேரம் யோசிச்சா ஒரு மனுஷன் இங்க சொன்னதால டர்னிங் இங்க திரும்ப அங்கிட்டு போக முடியும். சரி யூ டர்ன் போடு. மீட்டர் போட்டேன். நியூட்ரல் சொல்லல, நான் யூ டர்ன் போட சொன்னேன். போடு. இங்க எப்படி யூ டர்ன் திருப்புறது? அப்படி என்ன பண்ணா, போயிட்டு லெஃப்ட் சாரி ரைட் டர்ன் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியரை போட்டு ரிவர்ஸ் வந்துட்டு யூ டர்ன் போடு. கம் ஆன். இட்ஸ் a very big process. போடு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். என்ன சொன்னீங்க? ரைட்ல போயிட்டு ரிவர்ஸ் வரணும் சொன்னீங்கல்ல. இன்னும் போனோம் கொஞ்சம் போ. போறேன், தெரியும் எனக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு. போதும்ல. இருங்க, பிரேக் போட வேணாமா? டர்ன் அங்க இருக்கு, இவ்வளவு தூரம் வந்திருக்கு. பரவாயில்ல. ஹரிஷ்மா, இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கார் ஓட்ட கத்துவாங்க. இந்த ஸ்டிக் வந்து எதுக்கு தெரியுமா? இந்த ஆப்ஜெக்ட வந்து இடிக்காம போறதுக்கு. உனக்கு இந்த கார் வந்து இந்த கார்னர் உனக்கு தெரியணும்ல, அதுக்காக இந்த ஆப்ஜெக்ட். அடுத்தது இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூ டர்ன் போடு. அடுத்தது எனக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையே கிளாஸ்ல. ட்ரிஃப்ட் தான் முதல் கிளாஸ். யூஎஸ்கே ஃபர்ஸ்ட் டே போட்டேன். சிறப்பான ஆளு நீ. அதெல்லாம் ஒரு வாட்டி கத்துக்கணும்னா கத்துக்கோ. ஓஹோ. ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில நான் வந்து ரிவர்ஸ் போடுறேன். ஆஃப்டர் தி கார் டிரைவிங் கிளாஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். வண்டி சவுண்ட் நல்லா தான் கேட்கும். நீ என்ன ஹார்னா அடிக்கிற கார்ல? ஸ்ட்ரைட்டா வச்சா அதை பண்ணு போவோம். என்ன பண்ற? ஓகே ஓகே குட். இப்போ நான் வந்து உன்னோட கிளாஸ மாத்துறேன். நியூட்ரல் போடு, ஹேண்ட் பிரேக்க போடு. சத்யா, இது நான் சொல்றேன் பாரு, நீயே பண்ணு. நான் திரும்பி இருப்பேன், அதனால வச்சிருந்தேன். அப்படி வச்சிருந்தியா? இப்போ வந்து அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன் எட்ஜ்ல வந்து லைன் அந்த செருப்பா இருக்கு, அந்த செருப்பா இருக்குல்ல, அதுல வந்து இங்க இருந்து பாக்கும்போது நம்ம கார் வந்து கரெக்டா உனக்கு இந்த கார்னர்ல இப்படி நான் உனக்கு சொல்லிருக்கேன் இப்படி பாக்கணும்னு, அந்த இதுல பார்த்து கரெக்டா அந்த முனை வரைக்கும் ஓட்டு போகலாம். அதெல்லாம் அதுல இடிக்க கூடாது, இடிக்காம ஓட்டுன்னு போகணும். இப்ப கார் நடுவுல போகணுமா இல்ல கார் லெஃப்ட்ல போகணுமா இல்ல ரைட்ல போகணுமா? கிளியரா சொல்லவே இல்ல. இடிக்க கூடாதுன்னா நான் தப்பா சொல்றேன். சரி, உன்னோட லெஃப்ட் சைடு அது அப்படியே கரெக்டா போகணும். ஓகே, லெஃப்ட் வீல் வேணா இந்த செருப்புல படாம அந்த ஓரமா போகணும். லெஃப்ட் வீல் அங்க இல்ல, இங்க இருக்கு. ரைட் வீல். லெஃப்ட் வீல் அதுல படாம கரெக்டா போகணும் எட்ஜ்ல. ஓகேவா? அதான் குட்டி, ரைட் வீல் படாம போனா நம்ம அந்த சைடு போறோம்ல. அந்த சைடு போனோம்னா மரம். அதுதான் கேட்ட, நீங்க லெஃப்ட்ல போறன்னு சொன்னீங்க. லெஃப்ட் வீல் அந்த இடத்துல போணும். ஓகே ஓகே, அப்ப இப்ப ஸ்ட்ரைட்டா போணும். உனக்கு தெரியுதுல அந்த செருப்பு? தெரியுது. எத்தனை செருப்பு வரைக்கும் தெரியுது உனக்கு இங்க இருந்து பாக்கும்போது? ஃபர்ஸ்ட் செருப்பு ஒன்னு குப்புற படுத்துறல, அதுக்கு தெரியுதா? கரெக்டா போ. அது ஏறுதா ஏறலையான்னு இந்த மிரர்ல பார்த்தா உனக்கு தெரியும். ஓகேவா? போ. நான் ரொம்ப ஒட்டி போயிடுவா இங்கிட்டு. நீ கரெக்டா போயா? ஜூட்னு சொன்ன வண்டி மூவ் ஆகல. பொறுமையா பாக்குறோம்ல. தெரியுதா? ஆப்ஜெக்ட்ஸ் இப்ப தெரியுதா? கொஞ்சமா அது அப்படியே ரிலீஸ் ஆகுது. ஃப்ரண்ட்ல பாரு, உனக்கு அந்த கேப் அதை கத்துக்கிறதுக்கு தான் இந்த இடம்.
இது என்ன பண்ண பிரேக் வச்சுருவா அங்க ரொம்ப இதா இருக்கான். போடு. இப்ப வந்து ரிவர்ஸ் எடுக்கும் போது நான் சொன்னல அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கரெக்டா பாத்துக்கோ. அந்த பக்கம் ஆப்ஜெக்ட் இருந்தா லைட்டா பாருங்க. ரொம்ப பேச வேண்டியதா இருக்கு சொல்லி தரேன். பொறுமையா போனோம். பொறுமையா பேசணும். ஸ்பீடா போட்டுக்கலாம். தப்பு. இல்ல பல்லமா இருக்கான்னு ஓத்திருக்கையா என்ன பார்த்துருக்கீங்க. நான் சீரியஸா ஓத்துறதுனால எம்முஞ்சு காமெடியா இருக்கும். நான் எப்படி செருப்புல இது பண்ணாம போனது பாக்குறீங்களா? பாத்துதான் இருக்கேன். குட். சொல்லணும்ல அப்ரிஷியேட் பண்ணுமா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஆமா. பின்ன அந்த செருப்பெல்லாம் இருக்காம வந்தேன்ல. ஓகே. போ. டர்னிங் பண்ணலாமா? டர்னிங் பண்ணவனா? இப்ப இதுலயே வந்து நான் ஒரு டாஸ்க் தர போறேன்னு சொன்னேன்ல. இது யார் இங்க வச்சான்னு தெரியல. இதுங்க பிரேக் போட போறேன். ஏன் அது போய் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு? ஆமா. அந்த குட்டி சந்து உள்ள காரை கரெக்டா ஓட்டு பாப்போம். என்ன குட்டி சந்து? இதோ இந்த மரம் இந்த கல்லு கரெக்டா ஓட்டு. இந்த கல்லு இது இடிக்க கூடாது. இடிக்கிற பாரு. இடிக்காம அப்படியே போ. அந்த கேப்ல போகுமா காரு? போகும். இடிக்குதா? இல்ல. எப்படி சொல்ற? அட போயிட்டேன்ல. நிப்பாட்டு. பரவாயில்லையே. இருந்தாலும் ட்ரிப்ட்ல சொல்லி தர முடியாது. எனக்கு நீங்க என்ன சொல்லி தர சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? அங்க இப்படி போய் ரிவர்ஸ் போய் ரைட் டர்ன் பண்ண. அந்த ரைட் டர்ன் பண்ண விடுவீங்களா மாட்டீங்களா? நான் போய் ரைட் டர்ன் பண்ணி அங்க போய் நிப்பாத்துறேன் பார்க்கிங். சோ ரிவர்ஸ் கத்துக்கிட்டேன், டர்னிங் கத்துக்கிட்டேன், பார்க்கிங் கத்துக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறமா என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி நான் பாக்குறப்ப ஏதாவது பண்ணி வச்சிருந்தீங்க. அப்புறம் என்ன பிடிச்சி கத்துறது இது கேட்டது எனக்கு. நான் போட்டுதான் வச்சேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஸ்கிரீன்ல என்ன பிடிச்சி கத்த வேண்டியது. இந்த மாதிரி இன்னும் நீ கீர் போட்டு அப்படியே வச்சிருக்கேன். இவங்க நான் கீர் ஃபர்ஸ்ட் கீர் வச்சு ரிவர்ஸ் ஏதாச்சும் கீர் வச்சு முன்னாடி போலான்னு பார்த்தா இவங்க எப்ப நியூட்ரல் ஆச்சே தெரியல போக மாட்டேங்குது. யாருமே இப்படி பக்கத்துல இப்படி பண்ண மாட்டாங்க. அவ பின்னாடி உட்காந்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? தெரியுது. எதுக்கு மாத்த போறேன்? எதுவுமே எல்லாமே தூரமா இருக்கான். இந்த லெஃப்ட் சைடு லெஃப்ட் கஷ்டமா இருக்கும். நீ ரைட் சைடுல பார்க்கிங். எது கஷ்டம் சொல்லுங்க. லெஃப்ட் சைடா பாருங்க. லெஃப்ட்ல இருந்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் போய் பண்ற பாருங்க. சரி அப்ப என்ன பண்ணு? அந்த மரத்தை தாண்டதுக்கு அப்புறம் பண்ணு. பள்ளத்துல விட்டுற போற பாத்து பாருங்க. பள்ளத்துல விடுறதியா? இல்ல அந்த பச்சை பச்சை புல்லு இருக்குல்ல அதுக்கிட்ட நீ பாத்து நீ பாட்டு போகலாம். இருங்க அப்படியே போட்டு வச்சிருவீங்க. அப்ப கை எடுத்துருவா. டன். ஓகே. இப்போ நீ எப்படி பார்க் பண்ணிருக்கீங்க? வெளில போய் பார்க்கலாமா? வெளில போய் பார்க்கலாம். எப்படி பார்க் பண்ணிருக்கேன்னு தெரியும்ல. சரி ஓகே. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க் பண்றேன். தப்புனது பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நீ வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த வீல் பாரு சைடா இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டா பார்க் பண்ணணும். ஓகேவா? இதுக்குதான் நான் முன்னெச்சரிக்கையா ஒண்ணு சொல்லிட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங். கொஞ்சம் ஏறாகுறமா இருக்கும். பரவாயில்ல சொன்னல. அப்புறம் என்ன போங்க. சரி பரவாயில்ல. கியூட்டா வண்டி டிரைவ் பண்ண. ஓகே போலாமா? ட்ரிஃப்டா? ஓ வீடியோ நம்ம உங்களுக்கு தப்பான்னு சரி சொல்லி தர்றோம் சொல்லிட்டு ஆஃப் ஸ்கிரீன் எனக்கு ட்ரிஃப்ட் சொல்லி தர போறீங்களா? பிச்சிருவா. ஒழுங்கா டாடா பாய் சொல்லிட்டு வா, வீட்டுக்கு போலாம். சரி ஓகே அவங்க சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க சொல்லிக்கிறீங்க. பாய். ட்ரிஃப்ட்.